தப்புவிப்பார். பஞ்சாபிலே ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் சுந்தர். கிறிஸ்தவ பள்ளிகளை படித்த இவர் ஆசிரியர் கொடுத்த புதிய ஏற்பாட்டை கிழித்து எரிந்து தீயிட்டு கொளுத்தினார். கிறிஸ்தவ பள்ளியே வேண்டாம் என்று பல மைல் தூரம் நடந்து சென்று மாற்று பள்ளிகளை படிக்கலானார். இறுதியிலே வாழ்விலே நிம்மதி இழந்து போனவராய் ஒரு நாள் அதிகாலை வேளையிலே உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு என்றால் எனக்கு அவர் தரிசனமாகட்டும், இல்லை என்றால் ரயில் முன் விழுந்து மடிந்து விடுவேன் என்று சொல்லி அறையிலே காத்திருக்கிறார். அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிரம்புகிறது. அவர் வெறுத்த இயேசு கிறிஸ்துவை அங்கே காண்கிறார். அவருடைய உள்ளம் மாறுகிறது. இல்லத்திலே எதிர்ப்பு கிளம்புகிறது. கிறிஸ்துவின் பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். பயங்கரமான தாக்குதலை எதிர்கொள்ளுகிறார். உணவிலே ஒரு முறை நஞ்சு கலந்து கொடுக்கப்படுகிறது. மருத்துவம் கைவிட்ட பொழுதிலும் பரம வைத்தியராம் இயேசு இவருக்கு வாழ்வளிக்கிறார். வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார். கால்களால் பல மைல் தூரம் நடக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, திபெத், நேபாளம் பகுதிகளிலே வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு முறை திபெத்திலே சுவிசேஷம் அறிவித்ததற்காக பாலடைந்த கிணற்றிலே தூக்கி வீசப்படுகிறார். அந்த கிணற்றிலே பிணங்கள் நிறைந்து இருக்குமா? பிணங்கள் நிறைந்த பாலடைந்த கிணற்றிலே தூக்கி வீசப்பட்ட இவர் அந்த நேரத்தை பொறுமையோடு சகிக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சவால்களை தைரியமாய் எதிர்கொள்ளுகிறார். ஊழியத்தை நிறைவேற்ற தயங்கவில்லை. வருகிற சவால்களை துச்சமென மதித்து தைரியமாய் எதிர்கொண்டு ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கடவுளுடைய பின்பதாய் பயணிக்க ஆரம்பிக்கிறார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த தரியூர் ராஜா சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோமே. ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது இந்த தானியேலின் தெய்வம் உண்மையான தெய்வம், சிங்கங்களின் வாயை கட்டி போட அவரால் மாத்திரமே ஆகும் என்று சொல்லி தானியேல் அப்படியே காப்பாற்றப்பட்டு விடுவான் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ராஜாவின் வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுகிறது. இன்றைக்கு நமக்குள்ளாய் அப்படிப்பட்ட வார்த்தை வெளிப்படுகிறதா? ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த காலகட்டம் வரை எவரும் என்னை அசைக்க முடியாது என்கிற அசைக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு பற்றுறுதியும் பாசமும் அப்படிப்பட்ட ஒரு இருதயமும் கடவுள் மீது வைத்திருக்கிற நேசமும் நமக்கு இருக்கும்படியாய் கடவுள் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழுவதோடு மாத்திரமல்ல, எதையாவது சாதிக்கும்படியாய் அவருக்கு பின்வரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை ஏற்று அவருக்கு பின் செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு விஷயம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம்.